வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 162 புதன்கிழமை மார்ச் 26, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நகர்ப்புற ஊரக உள்ளாட்சிகளில் காலியாக உள்ள பதவியிடங்களுக்கு 2 மாதங்களில் தேர்தல் நடத்த மாநில தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட செய்தி. நகர்ப்புற உள்ளாட்சிகளை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சியில் 4 வார்டுகள் உட்பட 35 மாவட்டங்களில் 133 காலியிடங்கள் உள்ளன. இதேபோல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உட்பட 9 மாவட்டங்களின் ஊராட்சி அமைப்புகளில் 315 பதவியிடங்களை நிரப்ப வேண்டியுள்ளது. இவற்றிற்கு மே மாதத்தில் தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் உத்தேசித்துள்ளது. மாவட்ட அளவில் தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை விரைந்து முடிக்க சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக தேர்தல் ஆணைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நம்பிக்கை செய்திகளுக்காக திருத்தணியிலிருந்து யோகேஸ்வரி. தமிழக ஆளுமைகள் சந்திப்பிற்காக செசில் ஜில் ஹாரிஸ் மற்றும் திரு ராஜகோபால் அவர்களுடன் பேராசிரியர் சந்திப்பு. தமிழகத்தில் சமூக அக்கறையும் செல்வாக்கும் மிக்க 100 பிரமுகர்கள் சந்திப்பு ஏப்ரல் 12 மதுரையில் நடைபெறவிருப்பதை முன்னிட்டு மதுரை செசி மையத்தில் இந்தியாவில் கடந்த 40 ஆண்டுகளாக காந்திய சிந்தனைகளை பரப்பி வரும் திரு ராஜகோபால் மற்றும் ஜில் ஹாரிஸ் கன்னடா ஆகியவர்களை நல்லோர் வட்டத்தின் வழிகாட்டி பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் சந்தித்து அழைப்பு விடுத்ததாகவும் ஜில் ஹாரிஸ் அவர்கள் கலந்து கொள்ள உறுதியளித்துள்ளதாகவும் திரு நவில சுப்பிரமணியம் தெரிவித்தார். மேலும் பூமி ட்ரஸ்ட் டாக்டர் பிரகலாதன் அவர்களை சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜன் அவர்கள் நேரில் சென்று பிரமுகர்கள் சந்திப்பிற்கு அழைப்பு விடுத்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் கல்வி கோயிலை கண்டறியும் பயணத்தில் ஆசிரியை யோகேஸ்வரி. திருமதி யோகேஸ்வரி நல்லூர் வட்டத்தின் கல்வி கோயில் துறைக்கு பொறுப்பேற்று பல்வேறு அரசு பள்ளிகளை பார்வையிட்டு வருகிறார். கடந்த வாரம் அசோக் நகர் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை பார்வையிட்ட பிறகு நேற்று திருத்தணி நேரு நகர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியை பார்வையிட்டுள்ளார் என்று மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார். வாழ்வதற்கு அர்த்தம் வேண்டும், வாழ்ந்ததற்கு அடையாளம் வேண்டும். எடுத்துக்காட்டாக வாழும் நெல்லை லூர்து. இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் நெல்லை மண்டல பொறுப்பாளர் திரு வெங்கட் மற்றும் திரு பசுபதி இருவரும் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் அவரால் உருவாக்கப்பட்ட குறுங்காட்டில் சந்தித்தனர். திரு லூர்து நெடுஞ்சாலைத்துறையின் உதவியுடன் சாலையோர பூங்கா சுமார் 30 வகையான மரங்களுடன் உருவாக்கி இருக்கிறார். அடுத்து பொதுப்பணித்துறை உதவியுடன் ஆற்றின் கரையில் உருவாக்கிய குறுங்காடு, 1000 கால் மண்டப பகுதியில் உள்ள படித்துறைகள் சுமார் 4.5 லட்சம் செலவில் சீரமைத்தது போன்றவற்றை குறிப்பிட்டார். இந்த பணியில் தனக்கு உறுதுணையாக திரு செந்தில்குமார் மற்றும் திரு பத்மநாபன் அவர்களும் செயல்படுவதாக கூறினார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத எளிய மனிதர் திரு லூர்த் மற்றும் அவரது குழுவினரால் சுமார் 600க்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டு பராமரித்து வளர்க்கப்படுகின்றன. வாரத்தில் ஒரு நாள் ஆற்றில் இருந்து துணி கழிவுகள் எடுத்து வெளியேற்றி வருகிறார். அங்கு ஒரு குறுங்காடும் ஒரு பூங்காவும் உருவாக்கி பராமரித்து வருகிறார். சுற்றுப்புற தூய்மைக்காக பல இடங்களிலும் விழிப்புணர்வு போர்டுகள் நிறுவியுள்ளார். இவைகள் தவிர 5 மாணவர்களுக்கான தொழிற்கல்வி டிப்ளமோ படிப்பிற்கு உதவி செய்து அவர்கள் இப்பொழுது பணியில் சேர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தகுந்தது. திரு லூர்த், செந்தில், பத்மநாபன் குழுவினருக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். எம்பிக்களுக்கு 24% ஊதிய உயர்வு மத்திய அரசு அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியத்தை 24% உயர்த்துவதாக மத்திய அரசு திங்கட்கிழமை அறிவித்தது. செலவு பணவீக்க குறியீட்டின் அடிப்படையில் ஊதியம் உயர்த்தப்பட்டதாகவும் இந்த அறிவிப்பு 2025 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் மத்திய அரசு தெரிவித்தது. தற்போது எம்பிகளின் மாத ஊதியம் ரூபாய் 1 லட்சமாக உள்ள நிலையில் ஏப்ரல் மாதம் முதல் ரூபாய் 1.24 லட்சமாக உயர உள்ளது. மேலும் எம்பிக்களுக்கான தினசரி படி, ஓய்வூதியம் உள்ளிட்டவற்றையும் உயர்த்தி நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டது. அந்த வகையில் எம்பிக்களுக்கான தினசரி படி ரூபாய் 2000 ரூபாய் 2500 உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னாள் எம்பிக்களுக்கான ஓய்வூதியம் மாதம் ரூபாய் 25,000
ரூபாய் 31,000 உயர்த்தப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒவ்வொரு ஆண்டுகளுக்குமான பணிக்கும் ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் கூடுதல் ஓய்வூதியம் ரூபாய் 2,000 ரூபாய் 2,500 உயர்த்தப்பட்டுள்ளது. வருமான வரி சட்டம் 1961 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள செலவு பணவீக்க குறியீட்டின் அடிப்படையில் எம்பிக்களின் ஊதியம், படிகள் மற்றும் ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.